மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி அருகே சீலநாயக்கன்பட்டி கிராமத்தில் கட்டட தொழிலாளி காயங்களுடன் மர்மமான முறையில் உயிரிழந்து கிடந்த நிலையில் சம்பந்தப்பட்டவர்களை கைது செய்ய வலியுறுத்தி உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மாணிக்கவாசகர் வழங்க கேட்கலாம். மாணிக்கவாசகர், வணக்கம். கள தகவல்கள். வணக்கம் அகிலா. மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி அருகே சீலநாயக்கன்பட்டி கிராமத்தைச் சேர்ந்தவர் சுப்பிரமணி. இவர் கட்டிட தொழிலான இவர் கிராமத்தில் உள்ள தோட்டத்து பகுதியில் வசித்து வருவதாக கூறப்படுகிறது. இவர் தினசரி உசிலம்பட்டிக்கு வேலைக்கு சென்று விட்டு வீடு திரும்பும் இவர் நேற்று பணிக்கு சென்று விட்டு வீடு திரும்பவில்லை எனவும், அதிகாலை எழுந்து பார்க்கும் பொழுது அதே ஊரில் மாட்டு சமூகத்தினர் வசிக்கும் பகுதியில் காயங்களுடன் மர்மமான முறையில் சுப்பிரமணி இறந்து கிடந்துள்ளார். கடந்த சில ஆண்டுகளாக சுப்பிரமணியன் சமுதாயத்திற்கும் மாட்டு சமுதாயத்திற்கும் இடையே அடிக்கடி பிரச்சனை நடந்து வந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் கொலை செய்யப்பட்டாரா என உறவினர்கள் மற்றும் கிராம மக்கள் சாலையில் தடுப்புகள் அமைத்து உடலை எடுக்க விடாமல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்து விரைந்து வந்த மதுரை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அரவிந்தன் தலைமையிலான போலீசார் மற்றும் தடயவியல் நிபுணர்கள் உதவியுடன் தொடர் விசாரணை நடத்தி வருகின்றனர். மேலும் பேரையூர் வட்டாட்சியர் செல்லப்பாண்டியின் தலைமையில் வட்டாட்சியினரும் போராட்டத்தில் ஈடுபட்ட பேச்சுவார்த்தை நடத்தி உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்து அடுத்து 5 மணி நேர போராட்டத்திற்கு மேலாக நடைபெற்றது. இந்த போராட்டம் கைவிடப்பட்டு போலீசார் உடற்கூறு ஆய்விற்காக உசிலம்பட்டி அரசு மாவட்ட தலைமை மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்துவிட்டு தொடர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி மாணிக்கவாசகர்.